ராஜகம்பரன் சார் அவரு ரஜினிகாந்த் சார் சொல்றதுல இருக்கு இல்லையா, சட்டமன்றத்துக்கு வா பாத்துக்கிறேன் அப்படின்னு வார்த்தையெல்லாம் சட்டமன்றத்தை நீங்க ரத்தக்கடா மாத்த போறீங்களா? ஒரு விமர்சனத்தினுடைய எல்லை ஒண்ணு இருக்குல்ல, அந்த எல்லையை ஏன் தாண்டுறீங்க? சட்டத்தினுடைய பாதுகாப்புல ஒரு ஆட்சி நடக்கும் பொழுது அந்த ஏன் எல்லையை சகிச்சுக்க முடியாம இருக்கிறீங்க? எதிர்கட்சிக்காரர்கள் தப்பி ஓடுறப்ப நான் கதவை பூட்டி வைப்பேன்னு சொன்னது யாரு? யார் சொன்ன அந்த வார்த்தையை? அதுக்கும் எலும்பு முறிப்புன்றதும் ஒரு யார் சொல்ல? அப்படி பூட்டி வைப்பதற்கான நடைமுறை இருக்கிறதா? சட்டம் படித்தவர் நம்முடைய தோழர் ரஜினிகாந்த், அப்படி ஒரு அமைப்பு இருக்கிறதா? சட்டத்தில் அப்படி ஒரு அனுமதி இருக்கா? பள்ளிக்கூடத்தின் கதவுகளை கூட நம்ம பூட்டி வைக்க முடியாது. சட்டப்பேரவையின் கதவுகளை எப்படி பூட்டி வைக்க முடியும்? வெளிநடப்பு செய்வது, மாற்று கருத்து கொண்ட போது, இதெல்லாம் அவங்க இருக்கக்கூடிய ஜனநாயகத்தினுடைய ஒரு வழிமுறை. சரி, இப்போ நீங்கள் இதற்கு முன்பு ஆதவ் அர்ஜுனா அன்றைய தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்களை பார்த்து ஒரு முட்டாள் முதலமைச்சர்னு பேசினாரா இல்லையா மேடையில்? அப்போ இவர் பெரிய அறிவாளியா? இப்போ நான் அதே மாதிரி ஒரு வார்த்தை பிரயோகத்தை தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறவர் ஒரு முட்டாள் முதலமைச்சர்னு சொன்னா ஒப்புக்கொள்வார்களா தாவேக்காரர்கள்? நான் சொல்லலங்க, இந்த உதாரணத்தை ஒப்புக்கொள்வார்களா? இந்த மன்றத்தில் வேண்டாம் சார், நீங்க மக்கள் நான் சொல்லல, நீங்க சொன்னதை நான் திருப்பி சொன்னா ஒத்துக்கிறீங்களான்னு கேட்கிறேன். நான் எங்க சொன்னேன்? அப்ப அந்த நடைமுறையை நான் சொன்னா நீங்க கொந்தளிக்கிறீங்க. ஆதவ அர்ஜுனா சொல்லுகிற போது அந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துச்சா? இருங்க, யார் பேசினாலும் தப்பு தானங்க. நான் வரம்பு மீறுவேன். இருங்க, நீங்க தாவேக்காரர் கிடையாது, விசிகாரர். கொஞ்சம் ஞாபக மறதி உங்களுக்கு அதிகமா இருக்கு. தாவேக்கால இல்ல, கூட்டணியில தான் இருக்கீங்க. கூட்டணியில தான் இருக்கு விசிகாரர். அதை நான் அடிக்கடி ஞாபகப்படுத்த அப்படியெல்லாம் இல்ல. என் கருத்து முடிகிறப்ப பேச ஆரம்பிச்சுட்டு இருக்கீங்க, நீங்க குறிக்கிடாதீங்க. பேசுங்க. அப்ப இவங்க என்னன்னா வரம்பு மீறுவதை இன்னைக்கு கூட நீங்க பாருங்க, தாவேக்காவினுடைய கொள்கை சார்ந்த பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் சொல்றாரு, விஜயின் காலடியில் வைகோ விழுந்துட்டாருன்னு சொல்றாரு. கண்டிச்சிருக்கிறாங்களா யாராவது? வைகோங்கிற ஒரு மூத்த தலைவர், அவர் மேல எனக்கு நிறைய முரண்பாடுகள் இருக்கு, அரசியல் முரண்பாடு இருக்கு, நானே விமர்சனம் செஞ்சிருக்கேன். அதுக்காக விஜயின் காலடியில் விழுந்துட்டாருன்னு சொல்றத கண்டித்திருக்கிறார்களா யாராவது? அப்படி பேசக்கூடாதுன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? நீங்க தங்கள் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு முன்னால் உணர்ச்சி வசப்பட்டு சில வார்த்தைகளை கூடுதலா பேசுறது அப்படிங்கிறது தவறுன்னு நம்ம சொல்லிக்கிட்டாலும் நடைமுறையில் எல்லா கட்சி கூட்டங்களையும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஒரு கட்சியினுடைய அடிமட்ட தொண்டன் அவனுடைய கட்சியினுடைய தலைவரை பத்தி பேசிட்டாங்கன்ற ஆதங்கத்தில் பேசுறது வேற சார், அவங்களும் கண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான். ஆனால் ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, ஒரு கட்சியினுடைய தலைவர்கள் இப்படி பேசுறது அரசியல் மாண்பா, அரசியல் நாகரிகமா? அது அரசியல் மாண்பு கிடையாது. இது இப்ப நீங்க ஏன் விவாதமாக்குறீங்கன்னா, நீங்க அவர் அரெஸ்ட் பண்ணனாலதான் இது விவாதமாகுது. இல்லன்னா அவர் ஏதோ ஒரு சின்ன கூட்டத்துல அவங்க 50 பேர் கைது பண்ணிருப்பாங்க, ரொம்ப போனா கட்சிக்காரன் 500 பேர் கூட இருந்திருக்க மாட்டாங்க கட்சிக்காரன். ஆமா சார், சேர்த்துட்டீங்க நீங்க. ஆமா, இப்போ அந்த இடத்துல சட்டம் தன்னுடைய கடமையை செய்து, ஆனால் திமுகவுடைய எம்பி கனிமொழி சொல்றாங்க மார்க்கண்டேயனை அராஜகமாக கைது செய்து தாவேக அரசுன்றாங்க. யார் அராஜகம் செய்தது? ஏங்க, அவர் மேல வழக்கு போடக்கூடாதுன்னு நம்ம யாரும் சொல்லலங்க. கைது நடவடிக்கைங்கிறது நீங்க ஏற்கனவே 70 வயது கடந்தவர் அனிதா ராதாகிருஷ்ணன், அவரை ஏதோ சர்வதேச பயங்கரவாதி மாதிரி போய் நீங்க அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தீங்க. இப்போ இவரை நீங்க துப்பாக்கி முனையில் என்னைய விரட்டுனாங்கன்னு சொல்றாரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர். இதெல்லாம் நம்ம எதுல சேர்க்கறது நீங்க சொல்லுங்க? துப்பாக்கி முனையில் அவரை கூட்டு போனதா அவர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாரு. இது என்ன வகையான போக்கு? மேடை பேச்சுக்கெல்லாம் நீங்க ஒவ்வொருத்தர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னா ஏற்கனவே கோர்ட்ல இருக்கிற பெண்டிங்கா இருக்கிற வழக்கெல்லாம் தீர்க்கப்பட முடியாத வழக்குகளா இருக்கு. என்ன வகையான போக்குன்னு எனக்கு தெரியல. ஆதவ அர்ஜுனா 2 பேர் சரக்க போட்டுட்டு பக்கத்து மாடியில இருந்து பாட்டில் தூக்கி எரிஞ்சதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் உடனே இங்க நேரில் வரணும்னு சொன்னாரா சொல்லலையா? அப்புறம் போலீஸ் ஓடி போய் பிடிச்சோன்னா அவங்க சரக்கு அடிச்சுட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தன் காலி பாட்டில் தூக்கி ஒருத்தன் மேல ஒருத்தன் அடிச்சதுல அது தவறுதலா கூட்டத்து மேல விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? அதுக்கெல்லாம் யார காரணம் சொன்னார்? அப்போ 2 பேர் சரக்கு அடிச்சுட்டு சண்டை போடுறதுக்கெல்லாம் அன்றைய முதலமைச்சர் பொறுப்பேற்கணும்னு சொன்னவங்க தானே அவங்க. அப்போ இவங்க என்னன்னா முதலமைச்சராக இருக்கிறவர் அநாகரிகமாக பேசக்கூடாதுல்ல. கொத்து பரோட்டா போடுவேன்னு இது வரைக்கும் எந்த முதலமைச்சராக பேசியிருக்காங்களா? வரலாற்றில் ஏதாவது குறிப்பு இருக்கா? எவ்வளவோ இருக்கு. அனந்தநாயகின்னு ஒரு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு சிறைக்கு போயிட்டு வந்த கலைஞர் கருணாநிதியை பார்த்து உங்க மாமியாவோட எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டதுக்கு உங்க அம்மாவோட சூப்பரா இருந்துச்சுன்னு சொன்னார் கலைஞர். அது நாகரிகமா? இருங்க, அதையெல்லாம் கடந்து போனாங்க, அதெல்லாம் நகைச்சுவையாக தான் கடந்து போயிருக்காங்க. அதையெல்லாம் யாருமே பாலியல் அத்துமீறல் வழக்கில் கொண்டு சேர்த்தாங்க, என்னை உறவு முறை சொல்லி சீண்டுனாருன்னா சொன்னாங்க. அப்படி கிடையாது. அது ஒரு நகைச்சுவை பேச்சில் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுங்கிறது எல்லா காலத்திலையும் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. அதை இப்போ ரெக்கார்ட் ஆகிற காலம். நீங்கள் கடந்த காலங்களில் 80கள் 90களில் பொதுக்கூட்டங்கள் நடக்கும் போதெல்லாம் இந்த மாதிரியான யூடியூப் மாதிரியான ஊடகங்கள் இல்லாத காலத்திலலாம்
நீங்க இன்னைக்கும் கோயில் திருவிழாக்கள்ல பஃபுன் பேசுற பேச்செல்லாம் கோயில் திருவிழால வந்து இன்னைக்கும் காது கொடுத்து கேட்க முடியாது சார். ஆபாச அர்ச்சனை. ஆமாங்க, அரசியல் கூட்டா மக்களுக்கு பொறுப்பு இருக்கு இல்லையா சார்? நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்லல சார். எல்லா அரசியல் கட்சியினுடைய தலைவர்களுக்கும் பொறுப்பு இருக்குல்ல. கண்ணியமா பேசணும்ல, மக்கள் மன்றத்துல பேசணும்ல, லாஜிக்கா பேசினா பிரச்சனை கிடையாது. நான் சொல்லவா, அன்பார்லிமெண்டரியா பேசலாமா பொது மேடையில? சொல்லவா, கதவை பூட்டுனாதான் அவர் உடைப்பேன்னு சொன்னார். கதவை பூட்ட போறதும் இல்ல, ஒரு உடைக்க போறதும் இல்ல. இது வந்து அர்த்தம் இல்லாத பேச்சுங்க. அது அர்த்தம் கடந்து போலாம்ல சார். நீங்க சொல்றீங்க பள்ளியினுடைய கதவு கூட பூட்ட முடியாது, சட்டப்பேரவை எப்படி பூட்ட முடியும்? பூட்டுனா நான் உன்னை உடைப்பேன்னு ஏதோ சொல்லிட்டாருங்க உணர்ச்சிப்பட்டு. அவர் பூட்ட போறதும் இல்ல, ஒரு எலும்பு உடைக்க போறதும் இல்ல. அங்கே சட்டப்பேரவையில காவலர்கள் இருக்கிறாங்க, அவர் எதுவுமே செய்ய முடியாது. அவர் ஒரு எதிர்க்கட்சி உறுப்பினர். இதெல்லாம் நடைமுறைக்கு எந்த சாத்தியமுமே இல்ல. இதுக்கெல்லாம் வன்முறையை தூண்டுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லலாம் பில்டப் கொடுக்கறதுலாம் ஒரு அனாவசியமான வேலை. இந்த அரசாங்கம் அத்தியாவசிய பிரச்சனைகள்ல, மக்கள் பிரச்சனைகள்ல கவனம் செலுத்துறதுக்கு பதிலாக எதிர்க்கட்சிகளை வேட்டையாடுவதிலே கவனம் செலுத்துகிறார்கள் என்பதற்கு தான் தொடர்ச்சியாக நீங்கள் பாருங்கள். ஒரு யூடியூபர் மாரிதாஸை பிடிச்சிட்டு போகிறாங்க, சம்பந்தமே இல்லாமல் ஒரு தொலைக்காட்சி நெறியாளரை. அவர் ஃபோனில் இப்போ நான் கூட தான் அவருக்கு மெசேஜ் பண்ணியிருக்கேன். இப்போ நாளைக்கு நான் ஏதாவது குற்ற பின்னணியில் இருந்தால், இப்போ நீங்கள் என் கூட ஃபோனில் பேசுகிறீங்க, இப்போ நாளைக்கு நான் ஏதாவது குற்ற பின்னணியில் இருந்தால் உங்களை அரெஸ்ட் பண்ணுறது நியாயமாயிருமா? இது என்ன? இதெல்லாம் தகவல் தொடர்பு என்பது எல்லாருக்குமானது. இது அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு பிரபலமான ஊடகவியலாளரை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அலக்களிப்பதன் மூலமாக ஊடகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை மணி அடிக்கிறாங்க. ஏன்னா இது சோசியல் மீடியா மூலமாக, இன்ஸ்டாகிராம் மூலமாக, இது வைரல் மூலமாக ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அதுக்கு எதுவும் குத்தகம் விளைவிக்க கூடாதுன்னு அவங்க அச்சப்படுறாங்க. வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு தான் இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் கூடுதல் கவனம் செலுத்துவது என்பது ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்படுகிற அரசுக்கான முறையே கிடையாது. இது ரொம்ப அர்த்தமற்ற செயல். டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸுக்கு வந்து எவ்வளோ வேலை இருக்கு. ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ மேலையெல்லாம் விசாரணை வேணும்னு சொல்றாங்க. யாருமே எந்த வழக்குமே பதிவு ஆக மாட்டேங்குது. நிறைய அத்துமீறல்கள் நடக்குது. டெய்லி குற்றம் வந்து சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. எத்தனையோ பிரச்சனைகள். அதெல்லாம் பேசலாம் இல்லையா சார்? இங்க கேட்க வேண்டிய அடிப்படை கேள்வி திரும்ப சட்டம் ஒழுங்கை பத்தி கேட்கலாம், மின்கட்டண உயர்வை பத்தி பேசலாம், அல்லது கொடுத்த வாக்குறுதிகளை ஏன் இதுவரை நிறைவேற்றல, குறைஞ்சது ஒரு 60 நாள் ஆயிடுச்சு, இன்னமும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பேசலாம். முதலீடுகள் ஏன் தமிழ்நாட்டுக்குள்ள வரல, தமிழ்நாட்டில் இருந்த முதலீடுகள் ஏன் ஆந்திராவுக்கு போச்சு, வெளிநாடு பேசலாம்ல. அதெல்லாம் கேட்கறாங்க. அப்படி கேட்கற ஆளுக்கு யாரும் விவாதமும் நடத்துறது இல்லை, யாரும் பதிலும் சொல்றது இல்லை. அது உங்க மேல யார் மேல எந்த நடவடிக்கையும் இல்லை, ஊடக வெளிச்சமும் இல்லை. அப்படிலாம் ஒன்றும் இங்கே இல்லவே இல்லை. தீன்னு சொன்னால் நாக்கு வந்து போயிடாது, தேன்னு சொன்னால் இங்கே இனிச்சிடாது எதுவுமே. இதெல்லாம் சும்மா வந்து இந்த வார்த்தை ஜாலத்தை எல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு அரசாங்கம் திசை திருப்புகிற நாடகம். பழனி நிலம் ஆட்டையை போட்ட மோசடியை திசை திருப்புறதுக்காக இந்த இவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இது அரசியல் திசை திருப்புகிற ஒரு விளையாட்டுன்னு நான் நினைக்கிறேன். வேற ஒன்றுமே கிடையாது. இந்த ரொம்ப சீரியஸான ஒரு பிரச்சனை போகும்போது திடீர்னு அவர் வந்து பட்டுச்சட்டையில் பட்டு வேட்டி கட்டிட்டு இன்னைக்கு வந்தார், இன்னைக்கு ஆய்வு நடத்த வந்தார், சாம்பாரில் உப்பு போட்டாங்களான்னு கேட்டார் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க வழக்கமாக. ரஜினி சார் திசை திருப்பக்கூடிய அரசியலை தான் கையில் எடுக்கிறீங்கன்றாரு. பழனி விவகாரம் அல்லது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அல்லது முதலீடுகள் ஏன் வெளிநாடுகளுக்கு போகுது, வெளி மாநிலங்களுக்கு போகுது, இதெல்லாம் திசை திருப்புறதுக்காக ஜோடிக்கிறீங்க அப்படின்ற ஒரு புள்ளியை உருவாக்கும். பழனி விவகாரத்தின் நடவடிக்கை அரசு தானே எடுத்துக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் எந்த போட்டோ நடவடிக்கை பதிவாளரை மட்டும் கைது செய்யறாங்க. யாரு அந்த பதிவாளர் வந்து லஞ்சம் வாங்கிட்டு பண்ணாருன்னு வச்சுக்கோங்க. யாருக்கு வித்தாங்க, யாருக்கு வாங்குறாங்கங்கிற விவரம் இது வரைக்கும் இந்த அரசாங்கம் சொல்லவே இல்லை. தாவேகா தரப்புல இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு பேசுறதே இல்லைங்க. கூட்டணி கட்சிகளை வச்சுக்கிட்டு பேச வைக்கிறாங்க. இது என்ன வகையான நியாயம்னு எனக்கு தெரியல. நீங்களும் சம்பந்தப்பட்ட அந்த அரசு தானே பதில் சொல்லணும். நீங்க அது சம்பந்தப்பட்ட ஆட்கள் பேசாம அமைச்சரவையில் இருக்கிறாங்க சார், அவங்க சொல்லணும் சார். அமைச்சரவையில் இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த அரசுக்கு அவங்களா பொறுப்பு, விசிகா பொறுப்பு. இது என்ன நியாயம் இருக்கும்? இல்லை நான் என்ன கேட்குறேன், சாருமே வந்து திமுக காரர் கிடையாது, அரசியல் விமர்சகர், பத்திரிகையாளர். அவருமே திமுக காராவே மாறி பேசிட்டு இருக்காரு. நான் ஒன்று சொன்னா உடனே வந்து நீங்க விசிகாவில் இருக்கீங்கன்னு நினைவுபடுத்துறாரு. நான் பேசும்போது குறுக்கிடுறாரு, அவர் பேசும்போது நான் ஏதாவது சொன்னாக்கா டைவர்ஷன் பாலிடிக்ஸ் பண்றாங்க சார். தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகள் பிரதானமா இருக்கு, அப்படியெல்லாம் இல்லை. அதுல தானே சார் கவனம் செலுத்தணும். அப்படிதான் கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. இப்போ சார் சொன்னாரு, நம்ம வந்து ராஜகம்பீரன் சொன்னாரு, பழனி விஷயத்துல நடவடிக்கை யார் சார் எடுத்துக்கிட்டு இருக்கா? தமிழ்நாடு அரசு எடுத்துக்கிட்டு இருக்கா இல்லையா? நடவடிக்கைகள் தமிழ்நாடு அரசு எடுக்கல. கோர்ட் நடவடிக்கை கோர்ட். தமிழ்நாடு அரசுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. தமிழ்நாடு அரசு அதுக்குள்ள உள்ள சிக்கிட்டு கிடக்காது. யார் என்ன வெளியே சொல்லாம மெயின்டைன் பண்றாங்க. கோர்ட் தான் அறிவிச்சிச்சு. நீங்க அத வந்து யாருமே மாத்தி பேச முடியாது. கோர்ட் டைரக்ஷனை யார் செயல்படுத்துறது? யார் செயல்படுத்துறது? எந்த காவல்துறை செயல்படுத்துறது? கோவில் நிர்வாகம் வழக்கு போட்டுருக்கு, கோர்ட் தீர்ப்பு சொல்லி இருக்கு. நடுவுல அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா நான் அரசாங்கம் தானே சார் கைதெல்லாம் பண்ணிருக்கு. அதுக்கு பதில் சொல்லல. வித்தவன் யாரு, வாங்குனவன் யாரு, யார் கோவில் நிலத்தை ஆட்டைய போட்டவன், களவாணிப்பவன் யாரு, கைப்பற்றுவதற்கான அத்துமீறலை நிகழ்த்தியவர்கள் யாருன்னு இதுவரைக்கும் சொல்லவே இல்லை. பதில் சொல்லி இருக்காங்க, அஃபிடவிட் போட்டிருக்காங்க, போய் பாருங்க. நீங்க தெரியாம பேசக்கூடாது. அஃபிடவிட் போட்டிருக்காங்க, பதில் சொல்லியிருக்காங்க, ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க, அதை நீங்க பார்த்துட்டு பேசணும்.
சரிதானா? நடவடிக்கை வந்து டைவர்ஷனுக்காக எப்படி சார் கைது பண்ணுவாங்க? எதுக்கு இவரை கைது பண்ணுறதுனால எல்லாம் டைவர்ட் ஆகிடுமா? இவரை ஏன் கைது பண்ணுறாங்க? இவர் ஒரு மக்கள் நான் திருப்பியும் சொல்கிறேன், ஒரு மக்கள் பிரதிநிதி. மக்கள் பிரதிநிதி வன்முறையை தூண்டுகிற மாதிரி வந்து பேசக்கூடாது என்பதற்காகத்தான் கைது பண்ணுறாங்க. அப்புறம் தான் சில எவிடன்ஸ் ஆயிரப்போ அதுக்கான முகாந்திரம் இருக்க மாதிரி தானே தெரியுது. சென்ற வாரம் லாக்அப் டெத் ஒன்று நடக்குது, அப்போ இன்னொரு கைது படலம் நடக்குது, அப்போ லாக்அப் டெத்தோ பழனி விவகாரமோ மறைக்கப்படுகிறது. மீண்டும் இன்னைக்கு ஒரு சமாச்சாரம் வெளியில வரும்போது அதாவது சார் ஒப்பிட்டு சரியா தானே சார் இருக்குது. ஒப்பிட்டு பார்க்கறப்போ அது முகாந்திரம் இருக்க மாதிரி எப்படி சரியா இருக்க முடியும்? அதாவது போன வாரம் லாக்அப் டெத்தினுடைய விவகாரம் என்னவாச்சு? லாக்அப் டெத் விவகாரம் போயிட்டு இருக்கு, விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. விசாரணை நடக்கலையா? எங்க போயிட்டு இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க ஒவ்வொன்றுக்கும் குறுக்கிட்டீங்கன்னா அப்புறம் நான் பதில் பேச முடியாது. நான் பேச ஆரம்பிச்சேன்னா நீங்க ஒண்ணுமே பேச முடியாது. குடும்பம் வந்து பாதிக்கப்பட்ட பதில் இல்ல வரைக்கும். அது இருங்க, பதில் இல்லைன்னா எல்லாம் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, எல்லாம் பதில் சொல்லுவாங்க. எங்க தலைவர் கூட அதை கண்டிச்சு அறிக்கை கொடுத்திருக்காரு, அது ஒரு நீதி கேட்டிருக்காரு. நீங்க ஒவ்வொன்றுக்கும் குறுக்கிட்டீங்கன்னா அப்புறம் நான் உங்களை பேச விட மாட்டேன். அப்புறம் நான் எனக்கு தெரியாது, ஞாபகம் இருக்கட்டும். சும்மா தேவையில்லாம சார், தமிழ்நாடு அரசுங்கிறது இந்த நாட்டில் வந்து பல பிரச்சனைகள் நடக்கும் சார், பல பிரச்சனைக்கு. ஆகவே ஆனால் வந்து அதுக்காக அரசுக்கு எதிராக வன்முறை தூண்டுகிற மாதிரி யாராவது வந்து செயல்பட்டாங்க, நடவடிக்கை எடுக்கக்கூடாது ஏதாவது இருக்குதா? இப்போ நடவடிக்கை எடுத்தாவே நீங்கள் வந்து டைவர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்ல முடியுமா? அப்படியெல்லாம் கிடையாது. நடவடிக்கை என்பது இந்த மாதிரியான வன்முறையாளர்களை, வன்முறை பேச்சுக்களை தடுத்து நிறுத்துவதும் அரசின் கடமை தான். அந்த கடமையை அரசு செய்கிறது. அப்படி இருக்கும்போது அது எப்படி டைவர்ட் பாலிடிக்ஸாக இருக்க முடியும்? ஆகவே வந்து நீங்கள் வந்து பேசுகிறது, நீங்கள் நடந்துக்கிட்டதெல்லாம் இப்போ மாரிதாஸெல்லாம் திமுக பீரியடில் கைது பண்ணப்பட்டவர், அது இப்போ வந்து சொல்கிறாரு அப்பா சார் ராஜகம்பீரன். இப்போ பேசார் ஏங்க திமுக அரெஸ்ட் பண்ணலையா அவரை? திமுக அரெஸ்ட் பண்ணலையான்னு கேட்குறேன். நீங்க கூட்டத்தில் இருக்கும்போது அப்ப கண்டிச்சிருக்கணும். இப்போ எதுக்கு இப்போ நடக்கிற நிகழ்கால அரசியலுக்கு வாங்க. இதெல்லாம் கரண்ட் பாலிடிக்ஸ் போன ஆட்சி நடந்தது பேச மாட்டாங்களா? நான் கேட்கிறேன், போன ஆட்சி நடந்தது பேச மாட்டாங்களா? ஏன் நடக்கிறது பேசக்கூடாதா? ஏன் பேசிதான் இருக்கிறோம்? இந்த ஆட்சியில பேசக்கூடாதா? அன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம், அதான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். விஜயனை கூட்டு போனதெல்லாம் ஆதரிக்கிறீங்களா? என்னது விஜயனை வந்து அலக்கழிச்சது புதிய தலைமுறை நெறியாளரா நாங்க ஆதரிக்கிறோம் சொன்னோமா உங்கள்ட்ட? நடக்கிற அநீதியை பேசுங்க. சவுக்கு சங்கரை கைது பண்ண உடனே திமுகவுல நான் கூட்டம் இருந்தாலும் கண்டிச்சது விசிகா. எங்க தலைவர் டாக்டர் எழுச்சிட்டோம்ல. நான் எதிர்பார்க்கிறேன் இப்பயும் உங்கள்ட்ட. இது அதுதான் நாங்க ஏன் இப்ப நான் என்ன சொன்னேன் உங்கள்ட்ட? இந்த சபரி விஷயத்துல நாங்க கண்டிச்சிருக்கோம் சொல்லலையா? நடவடிக்கை எடுக்கணும் நாங்க சொல்லலையா? இப்ப நாங்க வந்து அரசுக்கு கோரிக்கை வைக்கலையா? நன்றி சார். நீங்க வந்து விசிகா வந்து ஒரு தவறா சித்தரிக்கிறது முயற்சி பண்றீங்க. நீங்க தான் சித்தரிக்கிறீங்க. இல்ல அப்படி இல்ல, இல்ல அப்படி இல்ல. பத்திரிகையாளர்கள் திமுக காரர்களை மாறி பேசாதீங்க. நீங்க வந்து இப்ப இருக்கிறது நியாயமா பேசுங்க. எது பண்ணாலும் தொட்டா குற்றம் பார்த்தா குற்றம் பேசுறது வந்து நீங்க வந்து திமுக வந்து நபர்களா நீங்க மாறி பேசக்கூடாது. ஏன் கரண்ட் ஆட்சியில வந்து நடந்த விஷயத்தை நாங்க சுட்டி காட்டலையா? நான் சொல்றேங்க, திமுக பீரியட்ல 20க்கும் மேற்பட்ட போராட்டங்களை திமுகவுக்கு எதிராக, அரசுக்கு எதிராக நடத்தியது விசிகா. ஆணவ படுகொலைகளை கண்டித்து சட்டம் இயற்ற வேண்டும் என்ற போராட்டத்தை நடத்தியது விசிகா. நன்றி சார். நன்றி சார். ஒரு சின்ன இடைவேளை எடுத்துக்கலாம். வந்ததற்கு பின்பு, தீர்வு சொல்ல வேண்டிய இடத்திற்கு வந்ததற்கு பின்பு திசை திருப்புகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். நிர்வாக ரீதியாக அவர்களுடைய நடவடிக்கை வெட்ட வெளிச்சமா இருக்கணும். அவர்களுக்கு எந்த கொள்கை தெளிவும் இல்லாமல் கொண்டு போறாங்க இந்த அரசை. அதனால முழுக்க இது வந்து திசை திருப்புகிற நடவடிக்கை. நன்றி சார்.